யசோதரா அத்தியாயம் 5. கண்ணீர் கங்கை. உலக துயரத்தின் காரணம் அறியச் சென்ற இளவரசர் சித்தார்த்தரின் மனைவி யசோதரா உலக துக்கத்திற்கு இணையான துயரத்தினை தன் இதயத்தில் சுமந்தாள். அகிலத்தில் ஒளி பரவப்போவது உண்மைதான். ஆனால் அந்த ஒளி யசோதரா வாழ்வின் இருளில் இருந்தே துவங்கியது. தகவல் அறிந்ததிலிருந்து தூய்மை நிறைந்து என்றும் வற்றாத கங்கை நதி நீராய் அவள் கண்களில் விழிநீர் பெருகியது. அரசர் சுத்தோதனர் அவளை காண வந்தார். தன் தங்கையின் மகள் அவளின் கண்ணீரை அவராலும் காண இயலவில்லை. மகளே யசோதரா, அழாதே. அரசகுமாரிகள் கண்ணீர் விடுவது அழகல்ல. அழாதே மகளே என்று கூறி அவளை தேற்ற முற்பட்டார். மகாராஜா, என்னிடம் என்னவர் கூறிவிட்டு சென்றிருந்தால் என் கண்களில் ஏன் கண்ணீர் வழிய வேண்டும்? அவர் என்னை பிரிந்து சென்றதற்காக அளவில்லை அரசே. அவர் முடிவினை நான் என்றும் தடுத்ததில்லை. இருப்பினும் என்னவர் என்னிடம் கூறாமல் அல்லவா சென்று விட்டார் என்று கூறி மீண்டும் அழத் தொடங்கினாள். அரசர் யசோதராவை சமாதானம் செய்ய முற்பட்டார். மகளே யசோதரா, சில நாட்களாகவே சித்தார்த்தரின் மனம் சஞ்சலம் அடைந்திருந்தது. இந்த அகிலத்தை சீர்திருத்த அவன் சென்றிருக்கிறான். சில காலங்களுக்கு முன்னரே ஜோதிடர் ஒருவரின் கூற்றின்படி அவன் இன்று சென்று விட்டான். யாராலும் இந்த உலக நடப்புகளை மாற்ற இயலாது மகளே. இதனை அவனுடைய குற்றமாக கருதாதே என்று அரசர் கூற, இல்லை மகாராஜா, நான் இதை அவருடைய குற்றமாக கருதவில்லை. விதியின் விளையாட்டை யார் அறிவார்கள்? அரச குடும்பத்தைச் சேர்ந்த நாம் போர் புரிவதற்கு யுத்த பூமிக்கே தைரியமாக கணவரையும் புத்திரர்களையும் அனுப்பி வைக்கின்றோம். உலக நன்மைக்காக என்னவர் சென்றுள்ளார். இதை நான் குற்றமாக கருதவில்லை. அவருடைய தேடலில் அவருக்கு வெற்றியே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கண்ணீர் நிறைந்த கண்களுடன் கூறினாள் யசோதரா. என் மகன் அவனுடைய எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம் என்று நினைத்து கூறாமல் சென்றிருப்பான். ஆனால் நீ அனைத்தும் அறிந்தவள். நீ கவலை அடையாதே மகளே என்றார் அரசர். நான் கவலை அடைவதெல்லாம் என்னுடைய சுகம் இழந்ததற்காக அல்ல மகாராஜா. இனி அவருடைய தேகம் எவ்வாறு கடின வனத்தில் வசிக்குமோ, இனி அவருடைய பவித்திரமான பாதங்கள் எவ்வாறு முட்களின் மீது நடக்குமோ என்று நினைத்தே வருத்தமடைகிறேன் என்றாள் யசோதரா. உன்னை மருமகளாக அடைய நான் பெரும் பாக்கியம் செய்தவன் மகளே என்று அரசர் கூற, வெளியில் வாயிற்காப்போனிடமிருந்து செய்தி வந்தது. மகாராஜர் வாழ்க. இளவரசர் சித்தார்த்தரை பற்றிய செய்தியுடன் சாரதி வெளியே காத்திருக்கிறார் என்று கூற, அவனை உடனே உள்ளே வரச் சொல்லுங்கள் என்றார் அரசர்.